என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், நெசவாள பெருமக்களே, என் உயிரிடும் மேலான அன்பு வாக்காள பெருமக்களே, நீங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதிலும் நான் கேட்பது, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், பெண்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன், பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்களியுங்கள், எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள், ரிஷிவந்தியத்திலே மாம்பழத்துக்கு வாக்களியுங்கள். காரணம், இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பாலியல் வன்கொடுமை என்றால் உங்களுக்கு தெரியும், கெடுத்து பெண்களை எத்தனையோ பெண்களை கெடுத்து கொலை செய்கின்ற இந்த கேடுகட்ட திமுகவை துரத்தி அடிக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களுடைய கடமையா நான் பார்க்கிறேன். ஏன்னா நானும் 3 பிள்ளைகளை பெற்றோம், மகள்களை பெற்றோம், 3 பெண்களை பெற்ற அப்பா. தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போன மாசம் 2.5 வயசு குழந்தைய திமுகவுடைய மாவட்ட இளைஞர் சங்க நிர்வாகி அந்த குழந்தைய கெடுத்து கொலை பண்ணிருக்கிறார் போதையில. போன மாசம் மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தைய 2 பேரு போதையில கஞ்சாவில அந்த குழந்தைய கெடுத்து. போன மாசம் திருநெல்வேலியில 12வது படிக்கிற பெண் ஒரு நாள் காணல, என்னன்னா அந்த பெண்ணை கெடுத்து கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த மனித பிறகும் போதையில. 6 மாதத்துக்கு முன்பு கும்மிடி பூண்டியில 8 வயசு குழந்தை, 8 வயசு இந்த குழந்தைய 3 மணி நேரம் காணோம். பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகுது, எங்கன்னு தேடுறாங்க, அப்பா அம்மா கண்டுபிடிக்க முடியல. 3 மணி நேரம் கழிச்சு ரத்த காயத்தோட வருது. ஒரு கொடூர கஞ்சா அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கெடுத்துட்டான். இப்படி அன்றாடம் தமிழ்நாட்டில் சின்ன சின்ன குழந்தைகளை சிதைத்து கொலை செய்கின்ற இந்த திமுக ஆட்சி, மானங்கட்ட திமுக ஆட்சி, கேடுகட்ட திமுக ஆட்சிய நீங்க எல்லாமே விரட்டி அடிக்கிறோம். குறிப்பாக பெண்கள், உங்க பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்மார்கள், உங்கள் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள், உங்கள் பெண் பிள்ளைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுள்ள அத்தனை பெற்றோர்களும் உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் இந்த திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும், துரத்தி அடிக்க வேண்டும். இது நான் உணர்வுபூர்வமா நான் கேட்கிறேன், ஆதங்கத்துடன் நான் சொல்றேன். அதனால்தான் இது ரொம்ப முக்கியம். அதிலும் இந்த தொகுதி ரிஷிவந்திய தொகுதி, இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு. இந்த தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா இந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி உடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதை பிரித்து கொடுத்தது யார் தெரியல, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா இந்த மாவட்டத்தில் எந்த வளர்ச்சி திட்டம் வரல, அதனால்தான் இந்த மாவட்டத்தை விழுப்புரம் மாவட்டத்தில் பிரிக்கணும் நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பிரித்த பிறகு கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே அதுல முதல் வார்த்தை கா. அந்த காக்கு அத்தனை அர்த்தம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கால் ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த மாவட்டம் கள்ள சாராயம் கால் ஆரம்பிக்குது. நான் சொல்றேன்டா, மைக்கு நீ பேசுறியா? அதாவது இந்த மாவட்டம் கள்ள சாராயத்துக்கு பேர் போனது.
கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கள்ளசாராயம் குடித்து 67 பேர் இறந்தார்கள் இந்த மாவட்டத்தில். 67 பேர். அந்த 67 பேர்ல 63 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது ஒரு கள்ளசாராயம் ஒரு அடுத்தது இன்னொரு இருக்குதா இல்ல என்னக்கா கண்ணுக்குட்டின்னு ஒருத்தவன். அவன் தான் அந்த கள்ளசாராயத்தை வித்தவன். அடுத்த இன்னொரு இருக்குது. அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு காட்ஃபாதர் ஒருத்தன் இருக்கிறான். யார் அந்த காட்ஃபாதர்? யார் அந்த இந்த தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர் மானங்கட்டு. அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட எம்எல்ஏ வேணும்? செடியன் போன்று உழைப்பால் உயர்ந்த எம்எல்ஏ வேணுமா, அல்லது கள்ளசாராயம் விற்கிற எம்எல்ஏ வேணுமா? உங்களுக்கு நல்ல எம்எல்ஏ வேணுமா, அல்லது பொறுக்கி எம்எல்ஏ வேணுமா? உங்களுக்கு நல்ல எம்எல்ஏ வேணுமா, அல்லது ரவுடி எம்எல்ஏ வேணுமா? உங்களுக்கு நல்ல எம்எல்ஏ வேணுமா, அல்லது பினாமி எம்எல்ஏ வேணுமா? சிந்தித்து பாருங்கள். ரிஷிவந்தியன் தொகுதியில் உள்ள அனைத்து மக்களே, இந்த தொகுதியில் உள்ள திமுக எம்எல்ஏ 10 ஆண்டுகள் எம்எல்ஏ. இந்த 10 ஆண்டுகள்ல நீங்களே சுத்தி பாருங்க. இந்த தொகுதியில ஏதாவது ஒரு திட்டம், ஒரு வளர்ச்சி, ஒரு தொழிற்சாலை, ஏதாவது ஒண்ணு கேட்கிறேன். எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட தொகுதி இந்த தொகுதி. 10 ஆண்டுகள் இந்த தொகுதியின் எம்எல்ஏ. இப்ப மீண்டும் இந்த தொகுதி எம்எல்ஏவா போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர். அவர் இந்த தொகுதியில கொள்ளடிச்சு, இந்த தொகுதியில பஞ்சாயத்து தலைவர்களுக்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. ஒட்டுமொத்த பஞ்சாயத்து தலைவருடைய அதிகாரத்தை இந்த கொள்ளக்காரன் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுலயும் ஏழை விடுவாங்களா? இந்த கொள்ளக்கார எம்எல்ஏ திருவண்ணாமலை ஒரு ஊழல் பெருச்சாலி ஒண்ணு இருக்கு, ஏவா வேலு. அந்த ஊழல் பெருச்சாலி இங்க இருக்கிற பெருச்சாலிக்கு பினாமி, இங்க இருக்கிற பெருச்சாலி அந்த பெருச்சாலிக்கு பினாமி. தலையெழுத்தாளர். வெக்கமா இருக்குது. வெக்கப்பட வேண்டியது தமிழ்நாடு. அதெல்லாம் பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் அப்படிதான் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு தமிழ்நாட்டில் அங்க ஒரு ஊழல் பெருச்சாலி, அதுக்கு ஒரு பினாமி, இங்க இருக்கிற சாராயம் விற்கிறவங்களுக்கு இந்த ஆள் ஒரு காட்ஃபாதர், இந்த ஆள் 10 வருஷமா கொள்ளடிச்சுட்டு எம்எல்ஏவா இருந்து. அதெல்லாம் நீங்க எல்லாம் சிந்திக்கணும். சாதாரண பிரச்சனை கிடையாது இந்த தொகுதியில. ஆனா ஒண்ணு, இந்த திமுக வேட்பாளரை திமுக காரனே தோற்கடிச்சுவாங்க. அதே போல திருவண்ணாமலையில ஏவா வேலுவை திமுக காரனே தோற்கடிச்சுவாங்க. அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் உறுதி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை, எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு. கொள்ளடிக்கிறதே ஒரு தொழில். சாராயம் வித்து கொள்ளடிக்கிறது, கள்ளச்சாராயம் வித்து. அதாவதுமா, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்தது கள்ளச்சாராய சாவு கிடையாது. இந்த மாவட்டத்தில் நடந்தது கொலை, படுகொலை. கொலை செஞ்சிருக்காங்க. இந்த தொகுதி எம்எல்ஏவும் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ 2 எம்எல்ஏவும் சேர்ந்து இவங்களை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு நான் தான் தட்டி கேட்டேன். என்ன, என் மேல அவதூறு வழக்கு போடுவேன்னு மிரட்டினாங்க. டேய்,
எந்த வழக்குனா போடுறா, நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேங்க. வேற எவனா பயப்படுவானுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? நான் அவனுக்கு மேல வழக்கு போட்டேன். சிபிஐ விசாரணை வேணும்னு வழக்கறிஞர் பாலு வச்சு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டேன். உடனடியாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு இங்க இருக்கின்ற வசந்தம் கார்த்தி, அங்க இருக்கின்ற சங்கராபுரம் உதயசூரியன் மீது, இந்த சம்பவத்தை மீது, கள்ளச்சாராய சாவுகள் மீது சிபிஐ வழக்கை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவ்வளவுதான் சொன்னாங்க. இப்போ இவங்க மேல இப்ப சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல இவங்க ஜெயிலுக்கு போக போறானுங்க. அத நீங்க நினைச்சு பாருங்க. உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. நான் திமுக சொல்றேன், திமுக காரங்களே, உங்க வாக்க வீணாக்காதீங்க. ஏன்னா இந்த ஜெயிலுக்கு போக போற 2 மாசத்துல சிபிஐ விசாரணை. கள்ளச்சாராயம் வித்தது இவங்க தான் தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த இத்தனை பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க, 67 பேரை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால இவங்க ஜெயிலுக்கு போறது உறுதி. அதனால திமுக காரங்கள உங்க வாக்க போட்டு வீணாக்காதீங்க. எங்க செழியனுக்கு உங்க வாக்க போடுங்க. உங்களிடம் ஒரு பைசா லஞ்சம் ஊழல் செய்யாத நம்முடைய வேட்பாளர் செழியன். அவர் காசு தான் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்க காசு அவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் அவசியமானது. இந்த தொகுதிக்கு வேண்டும். உறுதியாக வருகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறும். அப்ப நினைச்சு பாருங்க, எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சர், அதிமுக ஆட்சி. இங்கே இந்த தொகுதியில செழியன் வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்று இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு உங்களுக்கு என்ன திட்டம் வேண்டுமானாலும் அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார். அதற்கு நான் உத்தரவாதம். இது அவசியமானது. அதனால்தான் நான் சொல்றேன், ஒரு மாற்றம் வர வேண்டும். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சி வாழ்நாளில் பார்த்தது கிடையாது திமுக ஆட்சி. இப்படி அந்த மாவட்டத்தில் ஒரு பினாமி, இங்க ஒரு பினாமி, இதெல்லாம் கொள்ளடிக்கணும். இங்க இருக்கின்ற பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் கிடையாது, எந்த கட்சிக்கும் அதிகாரம் கிடையாது. யாராவது தட்டி கேட்டா ஒண்ணு மிரட்டுறது, இல்ல காசு கொடுத்து வாங்குறது, சொல்றது நான் அவனை வாங்கிட்டேன், இவனை வாங்கிட்டேன், அப்படி வாங்கிட்டேன், இப்படி வாங்கிட்டேன். என்ன இது ஆடு மாடு வாங்குறது? அதெல்லாம் ஏதோ ஒரு எடுப்புல போறது கிடையாது. நீ ஜெயிலுக்கு போறது உறுதி. அது மட்டும் நான் சொல்றேன். அதனால இந்த தொகுதியில் உள்ள வாக்காளர் பெருமக்களே, உங்க வாக்குகளை திமுக போட்டு வீணாக்காதீங்க. ஏன்னா இந்த ஆள் ஜெயிலுக்கு போற 2 மாசத்துல ஜெயிலுக்கு போறோம். அதுவும் சிபிஐ விசாரணை. சிபிஐ காரெல்லாம் தயவு தட்சணம் பார்க்க மாட்டான். அது எந்த உண்மை எல்லாம் இங்க ஒருத்தர், அங்க சங்கராபுரத்தில் ஒருத்தர் இருக்கிற 2 பேரும் உள்ள போறாங்க. சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு விவசாயிகள், இதெல்லாம் வானம் பார்த்த பூமி, விவசாயம் வானத்தை நம்பி இருக்கின்ற இந்த பகுதி, நெல்லுக்கு நான் வெற்றி பெற்றவுடன் நெல்லு 3500 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் நெல்லுக்கு 2500 ரூபாய் குறைந்தபட்சம் ஆதரவு விலை. 2500 இல்ல, அதாவது அரசாங்கம் நிர்ணயித்த விலை 1500. ஆனா தனியார் உங்ககிட்ட 1600, 700, 1800 விற்கிறான். அங்க போனா அது இடையில 2 கிலோ எடுத்துட்டு போறான்.
அப்புறம் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் கேட்கறான். இது எல்லாம் திமுக ஊழல் 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 பெருச்சாலி திமுக ஆட்சியில் நடக்கும். இதெல்லாம் நம்ம ஆட்சி வந்தவுடன் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். ஏன்னா விவசாயிகள் நமக்கு கடவுள், நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகளை திருவண்ணாமலையில இருக்கின்ற ஒரு பெருச்சாலி அந்த விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட்டிருக்கிறாப்லன்னா எவ்வளவு கேடு கட்டத்தனம், மான கட்டத்தனம். சோறு போடுற விவசாயிய குண்டர் சட்டத்தில் யாராவது போடுவாங்களா? உலகத்திலேயே மிக கொடூரன் ஹிட்லர். அப்படிப்பட்ட ஹிட்லரு அவங்க நாட்டில் உள்ள விவசாயிகளை எதுவும் செய்யல. ஆனா இங்க இருக்கிற ஹிட்லரோட மோசமான திருவண்ணாமலையில ஒருத்தர் ஏவா வேலுன்னு விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போட்ட ஏவா வேலு மன்னிக்க கூடாது. ஏவா வேலு பினாமி இந்த திமுக வேட்பாளர், இந்த தொகுதி வேட்பாளர் மன்னிக்க கூடாது. மட்டுமல்ல, இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அதாவது 5 ஆண்டு காலம் நீங்க தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க இப்ப எப்படி ஓட்டு கேட்கணும்? நீங்க 5 ஆண்டு காலம் ஏதாவது செஞ்சிருக்கீங்கன்னா அந்த சாதனையில வச்சு நீங்க ஓட்டு கேட்கணும், அதானே? ஆனா அதை பத்தி எதுவுமே, அதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா செஞ்சாதானே, எதுவுமே செய்யல, அதெல்லாம் விட்டுட்டாரு அவரு. இப்ப ஸ்டாலின் ஓட்டு கேட்கறது எப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். ஏமா உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க. கூப்பன்னா அது ஒரு பேப்பர், காகிதம். அந்த 8000 ரூபாய் கூப்பன் வாங்கணும்னா நீ திமுக காரனுக்கு 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அந்த 8000 ரூபாய் கூப்பன் திமுக அவன் குடும்பத்துக்கு தான் கொடுப்பான், தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஸ்டாலின் உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன்னா பேப்பர் கொடுப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நேரடியா உங்க கணக்கு போகணும். 8000 ரூபாய் பெருசா 10,000 ரூபாய் பெருசா? 8000 ரூபாய் பேப்பர் கூப்பன் பெருசா 10,000 ரூபாய் பணம் பெருசா? கூடவே எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க, ஏமாறாதீங்க. சும்மா இந்த ஏமாத்து பேசி, இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்க கடன் தள்ளுபடி பண்ணுவோம், நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணி நீங்க எல்லாம் நம்பி உங்களை தாலியை சங்கிலி எல்லாம் வச்சீங்க பேங்க்ல, ஏமாத்து. ஆனா மீண்டும் ஏமாறாதீங்க, மீண்டும் ஏமாறாதீங்க. அதனால இதெல்லாம் சிந்திங்கள். நாங்கெல்லாம் தமிழ்நாட்டில் நல்ல படிப்பு கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் திமுக நல்ல கள்ள சாராயத்தையும் அதாவதுமா பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு வாதியார் தான். ஆனா டாஸ்மாக் கடையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5 பேர் வேலை செய்யறாங்க. அதாவது குடிக்கிறதுக்கு 5 பேரா, படிக்கிறதுக்கு ஒருத்தர். படிக்கிறதுக்கு வாதியார் ஒருத்தர் தான், குடிக்கிறதுக்கு 5 பேர். அது பாதுகாப்பு, சரக்கு பாதுகாப்பு. தலையெழுத்து மாறலாம், தலையெழுத்து தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. அதனால நான் சொல்றேன், சிந்தியுங்கள், இந்த முறை ஏமாறாதீங்க. அதிலும் குறிப்பாக இந்த தொகுதியில் உள்ள கேடுகட்ட மானங்கட்ட திமுக வேட்பாளர், கள்ளசாராமிக்கின்ற திமுக வேட்பாளர், ஊழல் செய்கின்ற திமுக வேட்பாளர், பினாமி திமுக வேட்பாளர், இன்னும் 2 மாதத்தில் ஜெயிலுக்கு போகின்ற திமுக வேட்பாளர், அது உறுதி. அதனால இதையெல்லாம் சிந்தித்து நம்முடைய வேட்பாளர் அப்பா செழியன் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தாருங்கள், தாருங்கள், தாருங்கள். உங்களுக்கு அவர் சேவை செய்வது யாரையும் மிரட்ட மாட்டார், யாரையும்
துன்புறுத்த மாட்டார், யாரையும் திட்ட மாட்டார், யார் பணமும் அவருக்கு தேவையில்லை. உங்க வீட்டு வாசல்ல அவர் வந்து நிற்பாரு. இன்னைக்கு நீங்களா திமுக எம்எல்ஏ வாசல்ல போய் நிக்கணும். அவர் முதலாளியா நீங்களா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறார். அதனால செழியன் உங்களில் ஒருவன், செழியன் உங்களில் ஒருவர், உங்களை போன்றவர், உங்களை போன்று உழைக்கின்றவர், உங்களை போன்ற சாதாரண ஒரு விவசாயியின் மகன். அவருக்கு நீங்கள் எல்லோரும் வாய்ப்பளித்து, நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து செழியன் அவர்களுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய டிடிவி தினகரன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், ஜி.கே. வாசன் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய பாரிவேந்தருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், என்னுடைய நண்பர் ஜெகன் மூர்த்தி அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், ஏசி சண்முகம் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், நம்முடைய ஆபா செழியன் அவர்களை நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வார். எல்லோரும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். நன்றி. உரிமை இங்க கிடக்க கூட நிக்க நம்ம அண்ணன் அன்புமணி இருக்க நம்ம சனம் வாழ்க்கை மாற பாட்டாளி நாட்டாள உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. உங்க பொன்னான வாக்கு எல்லாம் மாம்பழத்தில் போடுங்க. நம்ம சின்ன மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம், நம்ம சின்ன மாம்பழ சின்னம்.